போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க பேட்டியை போடலன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லுங்க. இல்ல அவருதான் கருத்துக்கு தான் சொல்றேன். முதல்ல மக்கள் பணி செய்து மக்களிடத்துல அவர் முதல்ல இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்க. இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நான் அவரை இது பண்ணுவேன், இவரை இது பண்ணுவேன், அது இப்படி ஆகும், தற்கொலைக்கு சமானம், அதுக்கு சமானம், இதுக்கு சமானம், இவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க. முதல்ல மக்கள் பணியில் ஏதாவது இந்த டெல்டா மாவட்டத்தில் நெல்மணிகள்லாம் அங்கே போய் முதல்ல களத்தில் இறங்கி விவசாயிகளுடைய பாதுகாவலராக காவேரி பாதுகாவலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்பட்டார். விவசாயிகளுக்கு இன்றைக்கு குரல் கொடுத்தா மத்திய குழு இன்னைக்கு வர்றாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு பயனடைகிற மாதிரி ஏதாவது பேசணும். நீங்க ஊழல வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரவோட பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகுறதில்லை. மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கதை முடிஞ்ச கதை. ஒன்னே ஒன்று சொல்ல தெரியுமா? இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க. எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பாலிட்டிஷியனை பத்தி விவாதிக்க அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஒரு திட்டமிடுதல் இல்லாத, கொள்முதலுக்கான ஆட்களை நியமிக்காது, அதற்கான தளவாடங்க ஜாமான்களை செய்யாது, அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் கிட்டத்தட்ட 32 இடங்களுக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்தால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையைத்தான் பார்க்கிறாரே தவிர, இந்த நெல் கொள்முதல் இன்றைக்கு விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்தில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விடாது. அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மறைக்கக்கூடிய செய்தி அல்ல, மடைமாற்றம் செய்கிற செய்தி அல்ல. விளைஞ்சு நீங்க ஊடகத்திலே காட்டுறீங்க. லாரியில இருந்து விளைஞ்சிருக்கு, கோடன்ல இருந்து விளைஞ்சிருக்குது. எல்லா நெல்லும் நாத்தா மாறிடுச்சு. இந்த கொடுமை எங்க நடந்திருக்கு? இதை பத்தி பேசுறதுக்கு இந்த நாட்டில் ஒரே ஒரு ஜீவன் புரட்சி தமிழர் விவசாய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாரை தவிர இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு. அவர் விவசாயிகளுடைய பாதுகாவலராக போராடுறாருல, அதை நம்ம இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்லுங்க. அதனால எக்ஸ்பைரி டேட் பொலிட்டிஷியனை பத்தி நம்ம பேச